விருதுநகர் மாவட்டம் கோட்டூர் அருகே நடந்த பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கருப்பசாமி இணைகிறார். கருப்பசாமி, வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன, விரிவா விவரிங்க. வணக்கம். அதாவது விருதுநகர் அருகே கோட்டூர் பக்கத்தில் பொம்மையாவரம் என்ற கிராமத்தை பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இங்கே வருகிறது. இன்று காலை இந்த பட்டாசு ஆலையில் பட்டாசு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கலக்கும் அறையில் தொழிலாளர்கள் மூலப்பொருட்களை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மூலப்பொருட்களில் உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் மேலும் ஒருவர் தீக்காயத்துடன் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த விபத்து சம்பந்தமாக பச்சக்காரப்பட்டி போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையின் அடிப்படையில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றது. அதே விசாரணையின் முதற்கட்ட தகவலின்படி பட்டாசு ஆலையின் உரிமையாளரிடமிருந்து இன்னொரு நபருக்கு இந்த பட்டாசு ஆலை கைமாறியதாகவும் அந்த ஆலையை தற்போது வேறொரு நபர் நடத்தி வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.